டெல்லி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. பேரா மாநிலத்தில் புது ஆலயங்கள் நிறுவ விண்ணப்பங்கள் செய்யலாம். விண்ணப்பம் செய்பவர்கள் முறையான ஆவணங்களை கொண்டு தங்கள் மனுவை சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனுமதி பெறுவது சிறந்த முறையாகும் என அம்மாநில மனிதவளம், சுகாதாரம், ஒற்றுமை மற்றும் இந்திய சமூக நலத்துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார். முனீஸ்வரன் ஆலயத்துக்கு மாற்று இடம் 2010 கொடுத்தாச்சு. முன்னாள் தலைவர் இருக்கும்போது நான் மாறி போகிறேன்னு கேட்டு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வர்ற தலைவர் சொல்கிறாரு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஆக அந்த ஆலயம் அதையும் நான் அரசாங்க ஊழியர்கிட்டே விட்டுறேன். அந்த ஆலயத்துக்கு எதுவும் நடந்தால் முழு பொறுப்பு அந்த தலைவர் தான். அரசாங்கத்தை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் கொடுக்க முடியல அவரால். ஏன்னா அதே அந்த இடத்துலேருந்து 100 மீட்டரு தள்ளி புதிய இடம், பக்கத்தில் இருக்கிற நிலமும் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த ஆலய நிர்வாகியெல்லாம் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அவங்க பிற்காலத்தை பார்க்கக்கூடாது, வருங்காலத்தை பார்க்கணும். நம்ம இப்போ 50 வருஷம் இங்கே இருந்துட்டோம், இன்னும் 50 வருஷம் அந்த இடத்துல இருக்க முடியுமா என்ற கேள்வி உருவாகுது. ஏன்னா ரோட் ரிசர்வில் போய் கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. அங்கே அந்த ரோட்டை பெருசாக்கும் போது அந்த ஆலயம் அடிப்படை போகுது. அதற்கு இப்போயே அவங்க வேறு நல்ல இடத்த பார்த்துக்கிட்டு போகிறது தான் விவேகமான செயல். அப்படி போக மாட்டேன்றவங்களை இனிமேல் ஆலயம் மாநிலம் தலையிடாது, சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் செக்ஷன் 425 நோட்டீஸ். செக்ஷன் 425 கீழே, தேசிய நில சட்டத்தின் கீழே அனுமதி இல்லாமல் ஒருத்தர் ஒரு கட்டடத்தை கட்டினார்னா அரசாங்கத்தோட நிலத்தில், அரசாங்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அவருக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை இருக்குது. அதே அவங்க செக்ஷன் 426 கீழே போனால் அதை அங்கேருந்து அகற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ இது வரைக்கும் இவங்க பாய்க்கிறது செக்ஷன் 425 தான் பாய்க்கிறாங்க. ஸோ இவர்கள்கிட்டலாம் நான் கேட்டுக்கொள்வது, அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்குது. அரசாங்கம் உங்களுக்கு ஒரு மாற்று இடத்தை பார்த்து கொடுக்க தயாராக இருக்குது. அது மட்டுமின்றி பழைய ஆலயங்களுக்கு நிலம் வழங்கி பணம் வழங்கி இடமாற்றம் செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் உள்ள ஆலயங்கள் இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அரசாங்க கட்டளையை பின்பற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அப்படி இடமாற்றம் செல்ல மாட்டோம் என்று அடம்பிடிக்கும் ஆலயத்தின் மீது அமலாக்க அதிகாரிகள் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கு பேரா மாநில அரசாங்கம் பொறுப்பேற்காது என தெரிவித்தார். அடியன் என்ன கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆலயங்கள் எப்பொழுதுமே சமுதாய சேவை மையங்களாக இருக்க வேண்டும், உருமாற வேண்டும். அந்த ஒரு கொள்கையில் தான் நாங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற சபை எல்லா இயக்கங்களும் அந்த அடிப்படையில் நாம் ஆலய நிர்வாகத்தை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயம் எழுப்புவதற்கு முன்பதாக முறையாக அனுமதி வாங்கி நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை எழுப்பியிருந்தீர்களால் இந்த இவ்வளவு பிரச்சனையை நாம் எதிர்நோக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறார். ஆனால் எல்லா இடங்களிலும் ஆலயங்களை எழுப்பிக் கொண்டு இருந்தால் இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற 5.6 விழுக்காடு தான் இருக்கின்றோம். ஆக எவ்வளவு ஆலயங்கள் நமக்கு தேவை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இருக்கின்ற ஆலயங்களே போதுமானது. கிட்டத்தட்ட 480 ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்நோக்குவதில்லை. ஆக முறையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், சமுதாயத்துக்கு பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கின்றனர். சிறு சிறு ஆலயங்கள், அது ஆலயம் சொல்லுவதற்கு அடியன் மன்னிக்க வேண்டும். ஆனாலும் என்ன செய்ய வேண்டிய கடப்பாடு இந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து இன்னும் அதிகப்படுத்தாமல் ஒருங்கிணைந்து நம்மோடு இயக்கத்தோடு, மாநில நிர்வாகத்தோடு, மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களோடு கலந்து எப்படி நம்ம ஒருங்கிணைந்து இந்த ஆலயங்கள்லாம் ஒருங்கிணைக்கலாம் என்பதை கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் நம்ம நடவடிக்கை எடுத்தோமானால் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும். இதுவரை 10 ஆலயங்களின் நிலப்பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டது. மேலும் 17 ஆலய நில விவகாரங்கள் நிலுவையில் உள்ளது. அப்பிரச்சனைகளும் விரைவில் தீர்வு காணப்படும். இதுவரை 30 ஆலயங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. எது எப்படி இருப்பினும் பேராக்கில் இனி எந்த ஒரு ஆலயமும் என் அனுமதியின்றி உடைக்கப்படாது என்று அவர் உறுதியளித்தார். அத்துடன் பேராக்கில் 15 மருத்துவமனைகளில் 24 மருத்துவமனை கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அதோடு அனாதை பிரேதங்களை சவ அடக்கம் நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி பேராக்கில் ஆலய தலைவர்கள், அதன் நிர்வாகத்தினர் மற்றும் ஆலய குருக்கள் பயிற்சி பட்டறை நிகழ்வினை மாநில இந்து சங்க ஏற்பாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
ஆகையால் இந்நிகழ்வை வழிநடத்த பேரா மாநில அரசு 1 லட்சம் ரிங்கீட்டை வழங்குவதாக சிவனேசன் கூறினார். எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே, உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள் ராம்ராஜ் காட்டன் விற்பனை மையத்திற்கு. தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 10 தொடங்கி 15ஆம் தேதி வரையில் தரமான முதன்மையான காட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி, ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சிரம்பான், ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர், பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜாலான் துன் சம்பந்தன், சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி. வாருங்கள், நமக்காக அப்பா, அப்பாவுக்காக நாம். அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.